22வது ஸ்லோகம். ஸ்தாலிஹி அக்னி தாபாத் பயசஹா அபி தாபஹா தது தாபதஹா தண்டுல கர்ப்பரந்திஹி தேஹ இந்திரிய அசு ஆசய சந்நிகர்ஷாத் தது சம்ஸ்ருதிஹி புருஷஸ்ய அனுரோதாத். ஸ்தால்யக்னிதாபாத் பயசோபிதாபத் தத்தாபதஸ்தண்டுல கர்ப்பரந்தே தேஹேந்திரியாஸ்வாஷய சந்நிகர்ஷாத் தத் சம்ஸ்ருதி புருஷஸ்யானுரோதாத். அடுப்புல பாத்திரம் வச்சானா அந்த பாத்திரம் சூடாகிறத அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற தண்ணி கொதிக்கிறது. அந்த தண்ணி கொதிக்கிறத அதுல போட்ட அரிசியும் வேகிறது. சரீரம் இந்திரியங்கள் இதனோடதெல்லாம் அட்டாச்மெண்ட்னால அதனோடு குணங்கள் ஆத்மாவுக்கும் பாதகமாகத்தானே செய்கிறது. ராஜாவோடு கேள்வியாக்கும் இது. ஸ்தாலி கடம் அப்படின்னாக்கா கழுத்து இருக்கிற பாத்திரம். ஸ்தாலி அப்படின்னா கழுத்து இல்லாத பரந்த பாத்திரம். பாத்திரத்தை அக்னியில அந்த பாத்திரம் தாபாது பாத்திரத்தை அடுப்புல வச்சானா பாத்திரம் அக்னியில சூடாகிறது. பாத்திரத்துக்குள்ள இருக்கிற பயசகா அரிசி பாத்திரத்துக்குள்ள தண்ணி விடுறோம், அப்படி இல்லைன்னா பால் விடுறோம், എന്നിട്ട് അതിൽ അരിശി போடுறோம். அப்போ அந்த அரிசி பயசஹா அபி அரிசி கூடியும் தாபாது சூடாயிட்டு வேகிறது. அடுப்புல வச்ச பாத்திரத்துல பாலோ தண்ணியோ விட்டு அதுல அரிசி அலம்பி போட்டு நன்னா வேகிறதுக்கான டைம் கொடுத்து அடுப்பை எரிய விட்டு சாப்பாடு வெந்துதா வேகலையா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரே ஒரு சாப்பாடை அமுத்தி பார்த்தானாக்கா பாத்திரத்தில் இருக்கிற எல்லா சாப்பாடோடும் பதம் தெரியும். ஒரு சாப்பாடை அமுத்தி அது வெந்துதா வேகலையா பார்த்தானா அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற எல்லா சாப்பாடும் வெந்துதா வேகலையான்னு தெரியும். ஒரு சாப்பாடு வெந்திருந்தா எல்லா சாப்பாடும் வெந்திருக்கும். ஒரு சாப்பாடு வேகலைனா எல்லா சாப்பாடும் வெந்திருக்காது. அப்படி பாத்திரத்துல எல்லா சாப்பாடுக்கும் சேமான ஒரு தாபம் கிடைச்சு ചൂട് കിടച്ച് ഒരേ ലെവലില് അതെല്ലാം വേകും. ஸ்தாலி அப்படின்னா பாத்திரம், கழுத்தில்லாத பாத்திரம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒரு தானியத்தையோ காய்கறிகளையோ எல்லாம் அந்த தண்ணிக்குள்ள பாத்திரத்துக்குள்ள போட்டானா அது இப்படி வேகும். அப்போ வேகறத നമ്മൾ കാய்கறிയാക്കും போட்டோம் அப்படின்னா ஒரு காய்கறியை அமுத்தி பார்த்தா போரும். அப்போ எல்லா காய்கறியும் வெந்திருக்கும். ஒரு அரிசியை அமுத்தி பார்த்தானா எல்லா அரிசியும் வெந்துதா வேகலையா அப்படின்னு நமக்கு தெரியும். பூர்வீகர்கள் நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு நியாயம் கண்டுபிடிச்சிருக்கா. ஸ்தாலீபாக நியாயம் அப்படின்னாக்கும் இதுக்கு பேரு. ஒரு சாப்பாடு வெந்தானா எல்லா சாப்பாடும் வெந்தாச்சு அப்படின்னு ஊகிக்கிறது.
அக்னி டைரக்டாயிட்டு ஸ்பர்ஷிக்கிறது பாத்திரத்தையாக்கும். இருந்தா கூட பாத்திரத்துக்குள்ள இருக்கிற தண்ணி, பால், பதார்த்தங்கள் எல்லாம் சூடாகிறது. தது அந்த தாவதா பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி, அப்படி இல்லைன்னா பாத்திரத்தில் இருக்கிற பாலோடு சூடால அந்த தண்ணியில, அப்படி இல்லைன்னா அந்த பாலில நம்ம போடுற தண்டுலம் தானியம், அதானது அரிசி அப்படிங்கிற தானியம். கர்ப்பரந்திகி தானியத்தோடு உள்பாகத்துல நன்னா சூடு அனுபவப்பட்டு அரிசி வேகிறது. பால் பாயസം எல்லாம் കുറുക്കി വെക്കണമാനാ അടുപ്പിലെ പാല് തിളപ്പിച്ച് അതുക്കുള്ളയാക്കുമേ നമ്മൾ അരിശിയെ പോട്ട് അത് വേഗ വെப்போம். ഇനി சாதமாக்கும் வைக்கிறோம்னா தண்ணியை விட்டு அதை திளப்பிச்சு அதில் அரிசியை போட்டு வேக வைப்போம். அதாக்கும் இங்கே சொன்னது சின்ன ஒரு அரிசி மணி வெந்ததுக்கு அப்புறம் அந்த அரிசியோடு டபுள் சைஸில் அது பெருசாகி வெந்து வரும். சூடாக்கினது அந்த தண்டுலத்தை கிடையாது, தானியத்தை கிடையாது, பாத்திரத்தையாக்கம் சூடாக்கினோம். பாத்திரம் சூடாக்கினோன்னே அதுக்குள்ள இருக்கிற பதார்த்தங்கள் வெந்து மறிஞ்சுது. നമ്മളോട് കണ്ണുകളാല നമ്മൾ കാണുற അനുഭവങ്ങളാക്കും. ഇത് ജീവനില്ലാത്ത പാത്രത്തുക്കുള്ളയാക്കും ഉണവ് പദാർത്ഥം നന്നാ വെന്ത് പക്വപ്പെട്ടത്. ഇത് മാതിരിയാക്കും ദേഹ ശരീരം, ഇന്ദ്രിയ പഞ്ചേന്ദ്രിയങ്ങൾ, അസു പ്രാണൻ, ആശയ അന്ധകരണം, സന്നികർഷാത് ഇതിനോടതെല്ലാം അറ്റാച്ച്മെന്റ് കാരണം, തുടർന്ന് ഉള്ള ഇതിനോടതെല്ലാം അറ്റാച്ച്മെന്റ് കാരണം, സംഘം കാരണം, തത് സംസ്കൃതി ശരീരത്തോട് ഗുണങ്ങൾ அப்படிங்கிறது புருஷஸ்ய ஜீவனுக்கும் அனுரோதாது பாதகமாகிறது அப்படிங்கிறதாக்கும் என்னோடு ஊகம் அப்படின்னு ரகுகண ராஜா ஜடபரதன் கிட்ட தன்னோடு டவுட்ட கேட்கிறார். நான் சொன்னது என்னோட அபிப்பிராயமாக்கும், என்னோடு சிந்தனையாக்கும். தவறு இருந்தானா அந்த தவறுகளை கரெக்ட் பண்ணி தரணுமே. சாதாரண மனுஷனான எனக்கு இப்படி சிந்திக்கிறதுக்கு தான் சாதிக்கும். உங்களோட கண்ணோட்டத்துல இத நன்னா ஒன்னு கிளியர் பண்ணி தாருங்க. சரீர சம்பந்தமா இருக்கிற எல்லா விஷயங்களும் ஆத்மாவை பாதிக்கத்தானே செய்யும். ஜீவனில்லாத பாத்திரத்துக்குள்ள வேகிற அரிசிய மாதிரி ஜடமான சரீரம் அனுபவிக்கிறதெல்லாம் இந்த ஜீவனை பாதிக்கத்தானே செய்யும். சரீரம் அப்படிங்கிறது ஜடம். இந்த சரீரத்துக்கும் என்னோட ஜீவாத்மாவுக்கும் பந்தம் இல்லைன்னு சொன்னேன். இப்ப சரீரம் க்ஷீணம் அனுபவிச்சா அந்த க்ஷீணம் இந்த ஜீவாத்மாவை பாதிக்குமே. சரீரம் வலி அனுபவிச்சானா அந்த வலி இந்த ஜீவாத்மாவை பாதிக்குமே. எனக்கு புரியறா மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி தருங்கோ. இங்க சரீரத்தை பாத்திரமாயிட்டும், அந்த கரணத்தை பாத்திரத்துக்குள்ள இருக்கிற தண்ணியாயிட்டும், ஆத்மாவை வெந்துருகிற தானியமாயிட்டும் ராஜா எக்ஸ்பிளைன் பண்றார். நான் நினைக்கிறது சரிதானே அப்படின்னு ஜடபரதன் கிட்ட கேட்கிறார். சரீரத்துக்கு சூடு தட்டினானாக்கா, பஞ்சேந்திரியங்களுக்கு சூடு தட்டினானாக்கா, கர்மேந்திரியங்களுக்கு சூடு தட்டினானாக்கா, அந்த கரணத்துக்கு சுட்டு பொள்ளினானாக்கா, பிராணன் சுட்டு பொசுங்கினானாக்கா, துடிச்சானாக்கா, ஜீவன் அப்படிங்கிற ஆத்மாவுக்கு சுட்டு பொள்ளாதா? யுக்திபூர்வம் சிந்தனை பண்ணுற ராஜாவையாக்கும் நம்ம இங்க பார்க்கிறோம். பிரளய காலம் முடிஞ்சு கல்ப ஆரம்பத்துல பிரம்மா தான் உட்கார்ந்து இருக்கிற தாமரை பூவும் தனக்கு சுற்றும் இருக்கிற பிரளய ஜலமும் வந்தது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிட்டு யுக்திபூர்வம் தாமரை தண்டுல இருக்கிற சுஷிரங்கள் வழியா சஞ்சாரம் பண்ணினாரே. தாமரையோடு ஆரம்பஸ்தானம் கண்டத்துறதுக்கு அவருக்கு சாதிக்கலை. தோத்து போன அவரு திரும்ப யதாஸ்தானத்துல வந்து உட்காந்து பகவானில மனசு அர்ப்பிச்சு தியானிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். யுக்தியால சாதிக்காத்தது பக்தியால சாதிச்சது. பிரம்மாவோடு தபசில சந்துஷ்டனான பகவான் விஷ்ணு பிரம்மாவுக்கு தன்னோட வைகுண்ட லோகத்தை காட்டி கொடுத்தார்.
பால்கடலில் அனந்தசாயியான விஷ்ணுவையும் விஷ்ணுவோடு நாபியிலேந்து உயர்ந்து வந்திருக்கிற தாமரப்பூவில் உக்காந்துட்டு இருக்கிற பிரம்மாவையும் பிரம்மா பார்த்துட்டு ஆனந்தத்தால புலகாங்கிதனாயிட்டார். இங்கே யுக்தி விசாரம் நடத்துற ராஜாவையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜடபரதன் கிட்ட ரொம்ப நிஸ்சாரமான காரியங்களை ராஜா கேட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜடபரதன் ராஜாவோடு இந்த கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டான ரிப்ளை கொடுப்பார். 23வது ஸ்லோகம். சாஸ்தா அபிகோப்தா நிருபதிஹி பிரஜானாம் யஹ கிங்கரஹ வை ந பினஷ்டி பிஷ்டம் ஸ்வதர்மம் ஆராதனம் அச்சுதஸ்ய யத் இஹமானஹ விஜஹாதி அக ஔகம். சாஸ்தாபிகோப்தா நிருபதி பிரஜானாம் யகிங்கரோ வை ந பினஷ்டி பிஷ்டம் ஸ்வதர்மமாராதனமச்சுதஸ்ய யதீஹமானோ விஜஹாத்யகௌகம். പ്രജാനാം പ്രജകളോട് ശാസ്ത കൺട്രോളറാക്കും രാജ. പ്രജാനാം അഭിഗോപ്ത നൃപതിഹി പ്രജകളോട് രക്ഷകനാക്കും രാജ. പ്രജകളെ ശിക്ഷിக்கிறதுக்கும் பரிபாலிக்கிறதுக்கும் எபிலிட்டி இருக்கிறவராக்கும் ராஜா. அதுக்கான அதிகாரம் இருக்கிறவராக்கும் ராஜா. நிருபதிஹி யதார்த்தத்தில் ராஜா அச்சுதஸ்ய பகவான் விஷ்ணுவோடு கிங்கரஹா சேவகனாக்கும். பகவான் விஷ்ணு இந்த பிரபஞ்ச பரிபாலகனாக்கும். பகவானோடு இன்ஸ்ட்ரக்ஷன் படி பிரஜகளை பரிபாலனம் பண்றவராக்கும் ராஜா. அப்படியாக்குமானா பகவான் விஷ்ணுவோடு டூல்ஸ் ஆயிட்டு சேவகனாயிட்டு இருக்கிறவராக்கும் ராஜா. பரிபாலனம் நடத்துற விஷ்ணுவோடு சேவகர்களாக்கும் ராஜா அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கிறவா. பகவானோடு டூல்ஸ் ஆயிட்டு பிரவர்த்திக்கிற ராஜா. அப்படியாக்குமானா எப்படியாக்கும்? ராஜ தர்மம் அப்படிங்கிறது இல்லாத ஒன்னாகும், மித்யாகும். பிரயோஜனமில்லாத பிரவൃத்தி அப்படின்னு சொன்னேளே, அரைச்சமாவ அரைக்கிறதுன்னு சொன்னேளே, അതിനോട് பொருள் எனக்கு கிளியர் ஆகலை. அதாக்கும் இந்த கேள்வி கேட்கிறேன் நான். பிஷ்டம் ந பினஷ்டி வை, அரைச்சமாவ மறுபடியும் அரைக்கிற மாதிரி அப்படின்னு நீங்கள் சொன்னது எப்படி சரியாகும்? பிரயோஜனமில்லாத வர்க்கு, இந்த வர்க்கு கிடையாதே. ராஜாவோடு வேலை அப்படிங்கிறது பிரயோஜனம் இல்லாத வேலையாக்குமா? பகவான் விஷ்ணு ராஜா அப்படிங்கிற ஸ்தானத்தில் எங்களை எல்லாம் உட்கார வச்சிருக்கார். ராஜாவோடு டூல்ஸ் ஆயிட்டு பகவான் விஷ்ணுவோடு டூல்ஸ் ஆயிட்டு ராஜாவா இருக்கிற நாங்களெல்லாம் வேலை பண்றோம். அப்படியாக்குமானா எங்களோட வேலையெல்லாம் வேஸ்டா? பிரயோஜனம் இருக்கிற வர்க்கு தானே இது. സ്വധർമ്മം ആരാധനം. ഭഗവാൻ அச்சுதனுக்காயிட்டு நான் என்னோடு ராஜா அப்படிங்கிற சொதர்மம் அனுஷ்டிக்கிறேன். அப்படி சொதர்மம் அனுஷ்டிக்கிற ராஜா அப்படிங்கிற டியூட்டி எப்படி வியர்த்தமாகும்? எங்களோடு சொதர்மானுஷ்டானம் அப்படிங்கிறது விஷ்ணுவுக்கான பூஜையே தானே. யத் ஈஹமானஹா, பகவான் எங்களை இதுக்காயிட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். பகவானோடு விருப்பப்படி ஆக்கும். நாங்கள் சுதர்மானுஷ்டானம் அப்படிங்கிற எங்களோட டியூட்டிய இஹமானஹா செய்யறதுக்கு ஆசைப்பட்டு ராஜ தர்மத்தை செய்யறோம். அக ஔகம், பாபங்களோடு கூட்டத்தை எங்களோடு சுதர்மானுஷ்டானம் செய்யறத எங்களோடு பாபங்களோடு கூட்டம்
விஜஹாதி இல்லாம போறது. நாங்கள் அனுஷ்டிக்கிற சுதர்மானுஷ்டானம் எங்களோட பாபங்களை எல்லாம் அவுகம் பாப கூட்டங்களை எல்லாம் இல்லாம பண்றது, கர்ம வாசனைகள் ஒடுங்கிறது. அப்படியாக்குமானா ராஜா கொடுக்கிற பனிஷ்மெண்ட், பிரஜைகள் நேர்வழிக்கு நடக்கிறதுக்கு ஆயிட்டு கொடுக்கிற அந்த பனிஷ்மெண்ட் எப்படியாக்கும்? அர்த்தமில்லாத வேலையாயிட்டு பவிக்கும். நன்னாயிட்டு அரைச்சத, அப்படி இல்லைன்னா நன்னாயிட்டு பொடிச்சத மறுபடியும் அரைக்கிறதுக்கு, மறுபடியும் பொடிக்கிறதுக்கு, பொடிக்கிற மாதிரி மறுபடியும் அரைக்கிற மாதிரி அப்படின்னாக்குமே நீங்கள் சொன்ன பிரயோஜனம் இல்லாத ஒர்க்கு அப்படின்னு சொன்னேளே, இதெல்லாம் என்னோட சந்தேகமாக்கும். அப்படியாக்குமானா என்னோட டியூட்டி எல்லாம் பிரயோஜனம் இல்லாத டியூட்டி ஆக்குமா? 24வது ஸ்லோகம். தது மே பவான் நரதேவ அபிமானமதேன துச்சீகிருத சப்தமஸ்ய கிருஷீஷ்ட மைத்ரீதிருஷம் ஆர்த்தபந்தோ யதா தரே சத் அவத்யானம் அம்ஹஹ. தன்மே பவான் நரதேவாபிமானமதேன துச்சீகிருத சப்தமஸ்ய கிருஷீஷ்ட மைத்ரீதிருஷமார்த்தபந்தோ யதா தரே சதவத்யானமம்ஹஹ. நான் ராஜாவாக்கும் அப்படிங்கிற அகங்காரத்தால ஞானியான உங்களை நான் இன்சல்ட் பண்ணிட்டேன். என்னோடு அபராதத்தை பொறுத்து என்ன கருணையோடு கூடிட்டு நீங்கள் பார்க்கணுமே. தது அதனால பவான் மாமுனே நீங்கள் மே எனக்கு மைத்ரீ திருஷம் மித்திரமாயிட்டு என்ன கிருஷிஷ்டா செய்யணுமே. நரதேவா ராஜா அப்படிங்கிற அபிமானம் தற்பெருமை இருக்கிறதுனால, மதம் அகங்காரம் வந்ததால, சத்தமஸ்யா ரொம்ப சத்குணியா இருக்கிற உங்களை துச்சீகிருதா நான் ரொம்ப அல்பனாயிட்டு பார்த்தேன். சிரேஷ்டனான உங்களை நான் இன்சல்ட் செஞ்சேன். சத்குணம் இருக்கிற யோகி சிரேஷ்டனை உபதிரவிச்சேன். மைத்ரீ திருஷம் மித்திரமாயிட்டு நீங்கள் தது அதனால பவான் நீங்கள் மே என்ன மைத்ரீ திருஷம் மித்திரமாயிட்டு பாவிச்சு கிருஷிஷ்டா என்ன நட்போடு கூடிட்டு பார்க்கணுமே. எங்கிட்ட துவேஷபாவம் இருக்கப்படாதே, என்ன மித்திரபாவத்தில் காணணுமே. எங்கிட்ட கருணை உண்டாகணுமே. அறிவில்லாத நான் அபராதம் செஞ்சத பொறுக்கணுமே. ஆர்த்தபந்தோ துக்கிக்கிற எனக்கு பந்துவாயிட்டு தீரணுமே. சத் நல்ல ஜனங்களை அவத்தியானம் அவமானிக்கிறது அப்படிங்கிறதுனால உண்டாகிற அம்ஹஹா பாபம் யதாதரே எப்படி நான் அதை போக்குவேன். என்ன செஞ்சானா அந்த பாபம் என்ன விட்டு போகுமோ அதே மாதிரி அந்த பாபம் என்ன விட்டு போறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணுமே. நான் செஞ்சு போன கொடும் பாபம் அப்படிங்கிறது இல்லாம பண்றதுக்கு ஸ்நேகபாவத்தோடு கூடிட்டு நீங்கள் என்ன ஒன்று பார்க்கணுமே.
மகான்மார்களோடு பார்வையால பாபங்கள் இல்லாம போயிடும். நீங்கள் காருண்யத்தோடு கூடிட்டு என்ன ஒன்று பார்க்கணும். புண்ணியபாவ கர்மங்கள் நில் பேலன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்சஸ்தானம் அப்படிங்கிற பரபிரம்ம பதவியில எத்துறதுக்கு சாதிக்கும். ஆத்ம ஞானிகளுக்கு புண்ணியபாவ கர்ம பலங்கள் இல்லை. ஆத்ம ஞானிகளை இன்சல்ட் பண்ணினானா அப்படி இன்சல்ட் பண்றவாளுக்கு ரொம்ப ரொம்ப பாவம் வந்து சேரும். அதனால மாமுனே உங்களோட கடாட்சம் என் மேல பதியனமே, கருணையோடு கூடிட்டு நீங்கள் என்ன ஒன்று பார்த்தா போரும், என்னுடைய எல்லாவித பாவங்களும் என்னை விட்டு போயிடும். அதனால கருணையோடு கூடிட்டு நீங்கள் என்ன ஒன்று பார்க்கணுமே. 25வது ஸ்லோகம். ந விக்ரியா விஸ்வசுஹ்ருத் சகஸ்யா சாம்யேன வீத அபிமதேஹே தவ அபி மஹத் விமானாத் ஸ்வக்ருதாத் ஹி மாத்ருங் நங்க்ஷ்யதி அதுராத் அபி சூலபாணிஹி अधूराद अभी शूलपाणिहि न विक्रिया विश्वसुहृत्सगस्या साम्येन वीदाभिमदेस्तवाभि महद्विमानाद् स्वगृदात् हिमाद्रं नङ्क्ष्यत्यदूरादभिशूलपाणि. സർവ്വതയും സമഭാവനയോട് കൂടിയിട്ട് ദർശിக்கிற உங்களை என்னோடு செயல் வேதனைப்படுத்தாது. நான் உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன், அതൊന്നും உங்களுக்கு பாதகமில்லை. ஆனா சஜ்ஜன நிந்தை பண்ணற ஒருவன் அது சாட்சால் பரமேஸ்வரனாக்கும்னா கூடியும் அப்படி சஜ்ஜன நிந்தை பண்றவாளுக்கு அழிவுண்டாகும். விஸ்வசுஹ்ருத் சகஸ்யா பிரபஞ்சத்திலே சர்வ உயிரினங்களோடும் சுஹ்ருத் ஆன நண்பனான சர்வதையும் சமபாவனையோடு கூடிட்டு காணற தவ அபி உங்களுக்கு எந்த விதத்தில் இருக்கிறதான விக்ரியா ந ஷட்விகாரங்களும் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சாமியேனா சமபாவனையோடு கூடிட்டு எல்லாம் பிரம்மமாக்கும் அப்படிங்கிற போதம் இருக்கிற வீத அபிமதேஹே சரீர போதம் இல்லாத உங்களுக்கு தவ அபி விக்ரியனா அப்படி இருக்கிற உங்களுக்கு எந்த ஒரு விகாரங்களும் இல்லை அப்படின்னா கூடியும் மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் சஜ்ஜன நிந்தை பண்ற ஒருவன் நங்க்ஷ்யதி நசிக்கும். என்ன மாதிரி ஒருவன் இப்படி சஜ்ஜனங்களை இன்சல்ட் பண்ணினா அவன் நசிப்பன். மகத் சிரேஷ்ட வியக்திகளை விமானாத் ரெஸ்பெக்ட் செய்யாம இருக்கிறவன் ஸ்வக்ருதாத் நான் உங்ககிட்ட செஞ்ச இன்சல்ட் அப்படிங்கிற விஷயம் மகா வியக்திய இன்சல்ட் பண்றது அப்படிங்கிற என்ன மாதிரி செஞ்ச பிரவൃத்திகள் செய்யறவாளுக்கு நாசம் சம்பவிக்கிறது. அதூராது கொஞ்சம் கூட டிலே ஆகாதக்கு அபிஷூலபாணிகி அந்த இன்சல்ட் பண்றவர் சஜ்ஜனங்களை இன்சல்ட் பண்றவர் சாட்சால் பரமேஸ்வரனாக்கும்னா கூடியும் மகள் வியக்திகளை நிந்திச்சானா அவரோடு பலன் அப்படிங்கிறது அனுபவிக்கத்தான் வேணும் அப்படின்னு
ரகுகணராஜா இங்க ஜடபரதன் கிட்ட சொல்லிண்டு மன்னிப்பு கேட்க வாக்குஞ்சார். இப்படி சொல்லிண்டு ஸ்ரீமத் பாகவதத்துல பஞ்சமஸ்கந்தத்துல 10வது அத்தியாயம் முடிவடைகிறது.